வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னோட KTM டியூக் 250 3rd ஜென்ரேஷன். ஸோ என்னோடய பைக்குக்கு ஒரு அக்சஸரீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நண்பர்களே, என்னோடய KTM டியூக் 250 3rd ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ ட்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இது என்னன்றதை பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெட்லைட்டோட கார்டு தான் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிளாஸு சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தின்னாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா திக்னஸாகவே இருக்குது, நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கரெக்டாக குவாலிட்டியாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கண்டினியூ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஏன்னா நான் மாற்ற ஐடியாக்கே போயிட்டேன், செட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முதல்ல க்ளீன் பண்ணிட்டேன். முதல்ல ஒரு தடவை வச்சு பார்ப்போம். என்னென்னா, இந்த நம்ம வெல்க்ரோ வேட்டி யூஸ் பண்ணுறோம்ல, அதில் அந்த வெல்க்ரோ அந்த ஒட்டுறது இருக்கும்ல, அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? சேம் அதே தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் அந்த கிழிச்ச அந்த பாலித்தீன் பேப்பரில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பேஸ்ட்டு, அது அப்படியே வண்டியோட அந்த ஹெட்லைட்டை வந்து ஒட்டிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த கார்டு வந்து கீழே விழுந்துராது அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் வந்து லுக்குன்றதை விட முதல்ல சேஃப்டி என்னன்றதை பார்க்கணும். ஸோ அதனால் நான் லாங்கில் வந்து ஒரு 100 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ணும்போது ஒரு 120 130 எல்லாமே சம்டைம்ஸ் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் வந்து என்னென்ன பிரச்சனை மறுபடியும் வருது அப்படின்றது என்னால் கணிக்க முடியல. ஸோ அதனால் இப்போ அடுத்தது வந்து ஹெட்லைட்டுக்கு வந்து கார்டு ஒன்று போடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் கல் ஒன்று வந்து பெருசாக டொம்முன்னு ஏதோ அடித்தேன், எனக்கு ஒரு சவுண்டு ஒன்று இருக்குது. அப்போவே டக்குன்னு பார்த்திங்கன்னா வண்டியை நிப்பாட்டி எதுவும் ப்ராப்ளம் ஆகிருக்கு, எதுவும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணேன். ஸோ அதனால் நைட்டில் வந்து நமக்கு என்ன வந்து ஆப்போசிட்டில் அடிக்குது, விண்ட் பிளாஸ்ட் என்ன வருது அப்படின்றது நமக்கே தெரியல. இன்னொன்று, என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் கிடையாதுல்ல. ஸோ நேக்கட் வண்டி அப்படின்றனால நான் தான் இதெல்லாம் வந்து சேஃப்டியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்னொன்று 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்றனாலையும், ஸோ ஆப்போசிட்டில் நைட்டில் நம்ம ஓட்டும்போது எதாவது ஆப்போசிட்டில் வந்து இடிச்சிருச்சுன்னா நம்ம அதையும் வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹெட்லைட்டு போயிடுச்சுன்னா நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி என்னோடய மாடலுக்கு வந்து சில அக்சசரிஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெட்லைட்டுக்கு வந்து கார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாமே நம்ம பைக்குக்கு சேஃப்டியாக தானே பண்ணுறோம், சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஆன்லைன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துங்க, டச் பண்ணி ஆர்டர் போடலாம். பட் இப்போ அந்த ஆர்டர் போடுறதுலே ஒரு பெரிய ஒரு சிக்கலாகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க்கு வந்து வேறு யூடியூப்லேயோ இல்லை ஏதோ இது வெப்சைட்லேயோ நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு ஆட் வருது. பட் என்னன்னு நான் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா Gen 3க்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மாடலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் இல்லை. ஸோ அதில் போய் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அதில் போய் காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்களே எனக்கு டேரெக்டாக ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் அமௌண்ட் ஜிபேயில் பே பண்ணி, ஸோ 1100 பே பண்ணிவிட்டு அவங்களே எனக்கு உடனே ஷிப் பண்ணி அந்த ஆர்டர் போட்ட ஒரு 4 டேஸில் எனக்கு கையில் வந்துருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பை.